நிஃப்டி 15 இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட லைவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சேனலில் இருந்தால் லைவ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து நம்ம இப்போ வந்து என்ட்ரிஸ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு சம் ரீசன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான என்ட்ரிஸ் எல்லாமே ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீங்கள் என்ன என்ட்ரிஸ் எடுக்கிறீங்களோ அதோட சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா நான் சஜஷன் வந்து ஷேர் பண்ணுவேன். மேபி 1 or 2 என்ட்ரிஸ் வேணால் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா அந்த என்ட்ரிஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே பேஸ் பண்ணுறதுக்கு நிஃப்டியோட நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ 1 day டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டர்ம் அனலிஸ் நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இப்போ இருக்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனா 25,300 to 400 நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி வந்து ரிவர்ஸில் ஆகணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த சான்ஸ் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 320 இந்த ரேஞ்ச் இருக்கா, 320 to 400 இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கரண்ட்லி நம்மளுக்கு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஏரியா தான் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கேப் அப் ஆர் நியூட்ரல். ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 360 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகணும். 360 to 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா அப்போ இங்கேருந்து நான் செல்லு பார்க்குறேன். அந்த செல்லு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் செல் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு எனக்கு எப்போ ரீட்ரஸ்ட் பண்ணுதோ 300 எப்போ ரீட்ரஸ்ட் பண்ணுதோ அப்போ தான் அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,600 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இதில் மோர் ப்ராபபிலிட்டி எனக்கு 25,300 to எனக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 25,000 வரைக்கும் எனக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வரணும். ஸோ மேபி நாளைக்கு வந்து இந்த செல் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி வந்து வால்யூம் பேஸ்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் கேஷ் ஃப்ளோஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட் பண்ணுது. ஸ்ட்ராங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் ரிவர்சல் ஏரியா. அதாவது இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ரிவர்சல் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக வந்து ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் போச்சு. இங்கேருந்து எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா டே ஹை ஆர் 300. ஸோ அப்போ நம்மளுக்கு 300 வரைக்கும் டே ஹை போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ரீட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 300 அந்த ஒரு 259 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. இப்போ நான் ஆல்ரெடி பேசின மாதிரி நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு ரேஞ்ச் கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகாத வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு 25,300 போயிட்டு தான். ஸோ அங்கே இருந்தால் நம்மளுக்கு செல்லிங்கான ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா நம்ம 25,000 வரையும் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நிஃப்டி நம்மளுக்கு போச்சுன்னா, ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 300க்கு மேலே போகுது அப்படின்னா ஒன்று 360 ஆர் நெக்ஸ்ட்டு 400 இந்த ரேஞ்சில் இருந்தால் நம்மளுக்கு சப்ளை வந்து கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ இதில் எங்கேயா பை என்ட்ரி இருக்குமானா பை என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். எங்கன்னா இங்கே போயிட்டு அகெயின் ஒரு ஸ்மால் ரீட்ரஸ் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் பை என்ட்ரி இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஃபர்ஸ்ட் டார்கெட், 350 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது இந்த ரேஞ்சில் கன்ஃபர்மேஷன் கிடச்சினா. இந்த ரேஞ்சில் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா ஸோ அப்போ இங்கேருந்தே கண்டினியூஸாக நம்மளுக்கு 186 150 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். 25,000 உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 300 எபோவ் போனால் மட்டும் தான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 25,300 எபோவ் போனால் மட்டும் தான் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,300க்கு பிலோவே இருக்குது அப்படின்னா கன்சால்டேட் ஆகுதுன்னா அப்போ 25,000 பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 24,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ எனக்கு வந்து இருக்குது. இப்போதைக்கு மோர் ப்ராப்ளம் எனக்கு டவுன் ட்ரெண்ட் சைடு தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 25,300 to 400 போனால் மட்டும்தான் அந்த டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் என்னோட வியூ வந்து நாளைக்கு யூடியூப் அனலிஸ்ட்டில் வந்து யூடியூப் லைவ்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மறக்காம வந்து யூடியூப் லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். I am not a semi-registered investment advisor. This video full and fully me and viewers for education purpose only. Thanks for watching. Thank you.